நீங்கள் அந்த குகையை போய் பார்த்துருக்குறீங்க? அப்பா அடிச்சு பாம்பு நோவுதுரா பள்ளம் தான் அந்த தங்கம் தோன்றுறதாம அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஏரியா உள்ளுக்குள்ளே இது உருவம் தெரியுற மாதிரி இருக்குது. அதில் அந்த தமிழாக்கள் எழுத்தெல்லாம் வந்து எழுதி இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்கிறாங்க விளக்கு எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. விளக்கு வச்சுருக்காங்க. வேட்டி இதெல்லாம் இருக்கு. என்ன ப்ரோ இங்கே முள்ளுக்கு சரியான கவனம் கண்ணில் அடிச்சுட்டோம்னா ஒன்றும் செய்யலை. அப்பா இந்த போகுது வழியை வாடடி. ப்ரோ எப்படி என்னடா என்னடா வணக்கம், தமிழோடு திறனியங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உண்மையிலே வந்து இன்றைய தருணம் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். அதையும் தாண்டி வந்து நம்மளோட வரலாறு காண்பிக்கப்படக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு மாதிரி வந்து வந்து அது குகைகளுக்கு மேலெல்லாம் வந்து தமிழ் எழுத்தால், அதாவது பண்டைய காலத்தில் குறிக்கப்பட்ட ஒரு தமிழ் எழுத்தால் வந்து குறிக்கப்பட்டு சில தடயங்கள் வந்து இருக்குது. அதையும் தாண்டி வந்து நிறைய விசித்திரமான சம்பவங்கள் எல்லாம் வந்து அங்கே நடந்திருக்கு. ஸோ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து காட்ட போகிறோம். அதையும் தாண்டி அந்த இடங்களில் வந்து மேலே போகிறதுக்கு சரியான கஷ்டம் என்னென்னா, அந்த யானைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் தாண்டி தான் அங்கே வந்து உள்ளுக்கு வந்து போகணும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் வந்து போக போகிறோம். நானும் பிரசாந்தும் வந்து கிஷோத் எல்லாம் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்த வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதையும் தாண்டி தமிழர்களோட வரலாறு சம்மந்தமாக வந்து நாங்கள் அதை சேவ் பண்ணுறதுல வந்து பெருமைப்படுறோம். ஸோ நானும் இன்றைக்கி நிறைய வருஷத்துக்கு வந்து அந்த இடத்த போய் பார்க்க போகிறேன். எனக்கும் சரியாதுன்னு தெரியா, நான் முதல் ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி போனதுக்கான கொஞ்சம் ஞாபகம் தான் இருக்குது. ஸோ நானும் இன்றைக்கு போய் அதை வந்து புதுசாக பார்த்துட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். ஸோ வந்து வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சொன்ன இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அந்த போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே ரோட்டில் வந்து சரியான மோசம். ஏனெண்டா இங்கே வந்து பெருசாக ஆகல்ற நடமாட்டம் இல்லை தானே. அதில் வந்து ஃபுல்லாக காடுகள் தான். அதில் வந்து ஸோ சரியான மோசம். சும்மா அப்படி கட்டு வழி பாதைகள் மாதிரி தான் இருக்கும். அதையும் தாண்டி வந்து இதுக்குள்ளே வந்து வேளாண்மையில் வந்து செய்கிறவங்க வேளாண்மை செய்கிற டைமில் வந்து இந்த யானைகள் வாரது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்க பாதுகாப்பு வைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் யானைகள் நடமாட்டம் வந்து கூட இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மலைகள் எல்லாம் வந்து இருக்குது தானே. ஸோ இதே மாதிரி தான் அந்த நாங்கள் சொன்ன அந்த மலை அந்த ஒரு இடத்துல வந்து எழுதியிருக்கு. இதில் தண்ணி இருக்கும்போது அந்த சேனை பயிற்சின்னு சொல்லுவாங்க தானே, காட்டாளி செய்கிறது. அப்படி இங்கே வந்து ஒரு குழுவாக ஒரு டீமாக சேர்ந்து இந்தியாவில் சேர்ந்து செய்வாங்க. நான் முன்னாடி வரும்போது பார்த்துருக்கேன். சேனை பயிற்சியை வந்து செய்வாங்க. இப்படிப்பட்ட இந்த மலைகளுக்கு தான் அந்த அந்த மர்மமான அந்த இது வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாடு மேய்ச்சி அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக அந்த பார்த்து உங்களுக்கு தெரியும், இந்த வரம்பு இருக்கிற என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேளாண்மை செய்கிறதுக்காக வந்து கட்டின வரம்பு. இப்போ இந்த போகம் செய்ய மாட்டாங்க, அடுத்த போகம் தான் வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து அப்படியே போவோம். ஓகே, இப்போ நான் சொன்ன அந்த இடம் வந்து இந்த இருக்குது, அந்த 1000 கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நான் இப்போ காட்டுறேன். நாங்கள் போக வேண்டிய காடு வந்து இந்த இருக்குது. இந்த இருக்கிற மலைகளில் ஏதோ ஒரு இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த தமிழால் வந்து எழுதியிருக்கிறாங்க. அது வந்து நிறைய காலத்துக்கு முந்தி நான் சொன்ன மாதிரி வந்து எழுதின ஒரு எழுத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அது நான் அங்கே போய் அந்த இடத்துல போயிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த இடம் வந்து இந்தியாவில் பக்கம் இருக்கிற, அதாவது படுவாங்கரை பக்கம் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த 1000 கால் மண்டபம்ன்றது. அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஆலமரம் விருட்சமாக வளர்ந்த பிறகு அதிலிருந்து வார அந்த என்ன சொல்கிறது, அந்த கொடி மாதிரி சொல்கிற அந்த கொடி பெருசாக வளர்ந்து கீழுக்கு நிலத்தில் பட்டு அதிலிருந்து திரும்ப வேறு வந்து அப்படியே முளைச்சி உருவாகிறது தான் ஆலமரம். இதை பாருங்க வந்து இது வந்து நிறைய இது வேர்கள் இருக்கிறதால வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இது வந்து 1000 கால் மண்டபம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க. இது 1000 விடுதுகள் வந்து இந்த நிலத்தில் விழுந்ததால் வந்து அந்த இதை வந்து அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி
இங்கே வந்து நிறைய அதாவது தெரியும் உங்களுக்கு தமிழ் கலாச்சாரப்படி வந்து அந்த அந்த இது சொல்லுவாங்க என்ன பேய் பிடிச்சிருக்கு அப்படி அந்த பேய் பிடிச்சவங்கள வந்து கழிக்கிற அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் தெரியல அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அந்த கழிப்புகள் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து குணமானதும் இருக்குது, குணமாகாமல் வந்து அது இப்பயும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டவங்களும் இருக்கிறாங்க. அதை நான் வந்து ஒவ்வொன்றா காட்டுறவங்களுக்கு உள்ளவருக்கா. ஸோ இந்த இடத்துலையும் முக்கியமாக சொல்ல போனால் அந்த யானைகள் வந்து வாரது, யானைகள் நிறைய இந்த இடங்கள்லையும் வந்து இந்த மரங்களில் வந்து அந்த உரைச்சிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த விசேஷ நாட்கள்லையோ இல்லை இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த பூஜைகள் நடக்கும். அந்த அந்த இருக்கு ஒவ்வொரு இது வந்து பாருங்கள், அந்த பட்டு அது இதெல்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு நேர்த்தியை பொறுத்து வந்து அவங்களோட இதுக்கு இந்த மாதிரி வந்து இங்கே வந்து பூஜைகள் வந்து செய்வாங்க. ஸோ உண்மையாக வந்து இந்த இடத்துல இன்றைக்கி ஒருத்தருமே இல்லை, அவ்வளோ பயமாக இருக்கும் இந்த இடத்துல தனியாக நின்று ஸோ இந்த வீடியோக்கள் வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து வந்த இடம் அங்கால இருக்குது, அதை வந்து நான் அப்படியே போக வந்து அந்த ஏரியாவில் வந்து காட்டுறேன். இந்த மரங்கள்ற அந்த இதை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி, இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முந்தி வந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியாது, வரலாறு தெரியாமல் நம்ம வந்து சொல்லி அதை வந்து தப்பாக சொல்லக்கூடாது. இந்த இடத்துல யாராச்சும் இருந்து தான் நான் வந்து காட்டியிருப்பேன், நான் வந்து இந்த இடத்துல ஒருத்தருமே இல்லை. ஸோ அதுலேருந்து அது நாங்களோட சேனலில் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இது சம்மந்தமான ஒரு வீடியோ பிறலான்னு எடுத்து போட்டு நினைக்கிறேன். அப்போ அதில் வந்து இருக்குது, அது நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது இன்னும் வந்து அப்படியே நிலத்தோட திரும்ப பறந்து நிலத்தில் திரும்ப அதை வேறு விட்டு இதே மாதிரி வந்து உருவாகும். ஸோ அப்படி உருவாகினதான் இந்த இருக்கிற மண்டபம். இதுக்கு பேர் வந்து நிறைய கால் இருக்கிறதால வந்து 1000 கால் மண்டபம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்து போவோம். மேலால் சுற்றி வரலாம் அப்படி போகிறதுக்கு, ஆனால் இந்த இடத்துல வந்து தண்ணி நின்றால் தான் மேலால் சுற்றி போகணும். மேலால் வந்து போகிறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல தண்ணி இல்லாததால் வந்து இதுக்கால இறங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் இடத்த பார்க்க பயமா கிடக்கு. இந்த இடத்துல அந்த யானை தண்ணி குடிக்கிறதுக்கு வர இதா ஓடுவோம் ஓட்டம் லாஸ்ட்டாக இப்போதான் ஒரு அந்த ஜோசப்பங்களை கூட போய்க்குள்ள வந்து அந்த யானை விரட்டினா அதில் பாட்டில் வந்து நாங்கள் 2 ஓடினாங்க. இதையும் கத்துற தெரியும், காட்டுக்குள்ள யாராச்சும் புதுசாக போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க வந்து கத்துவோம். வாராங்க என்ன பேராண்மை படத்துல பார்த்தா டேய் ஏதால என்ட்ரி ஆகிறேன்னு தெரியல. அப்ப காட்டுக்குள்ள வேற ஒருத்தவங்க நிக்காங்களுக்கு அதான் கத்து யானை நிக்கி விலகு அதான் சரி ரோட்டு மக்கள் இங்கே யானை கொஞ்சம் பிரச்சனை. இதுக்குள்ளாண்டா இருக்கி வர்றோ அடே கவனண்டா, பார்த்துப்போ இந்த முக்கோண ஷேப் தான்டா இருந்தது. அதான்டா சொல்கிறேன், அதுக்கு மேலாடாண்டா வார வழி இருக்குது, இதுக்கால போயிடலாடா போயிடலாம். காட்டுக்கால விழுந்து போகுது, பயத்துல காலெல்லாம் கிடறது. அது மட்டுமா எவ்வளவு இதை பார்த்து போட்டு கிடக்க நாங்க பார்த்து வா. அரைஞ்சுட்டு இருக்கு பார்த்தேன். இந்த ஊரில் வழி வாடடி முக்கோண ஷேப்ல ஒன்று வரும், அதான் பள்ளி. இல்லை இந்த அப்பா கோமண்டா கிளிக்கு இந்த இதாண்ணா இதாகிறடா இதைத்தான் சொல்கிறோங்களே. இதில் வேண்டாம் அந்த விளிம்பு வெள்ளடி இருக்கு, இங்கே இந்த மடுத்து வண்டி இருக்கு, இது அந்த தங்கம் மடுக்கிறதுக்கு ஏதோ தோன்றதான் சொன்னாங்க, எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புத்து என்ன பாம்பு புத்து வந்து இந்த பள்ளம் தான் அந்த தங்கம் தோன்றுறதாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, அது எனக்கு தெரியல. இதுதான் அந்த குகை மாதிரி. இதுக்கு வந்து உண்மையிலே நிறைய இதுகள் இருக்குது, இங்கே இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. இங்கே வந்து அந்த பொலி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. இங்கே வரும்போது அந்த விளக்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க.
விளக்கு வச்சிருக்காங்க, வேட்டி. வேட்டி இதெல்லாம் இருக்குது. அதாவது வந்து நான் சொன்னேன் தானே, இந்த கழிப்பு நடத்துறது அப்படியான இதுகளுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தானே அது. இப்படியான இது இருக்குது. அந்த சைட் பக்கம் தான் அந்த நான் சொன்ன அந்த மேலே அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து இருக்குது. அதையும் தாண்டி இந்த பள்ளம் முழுதில் தோண்டிருக்காங்க. இது என்ன மாதிரி சொல்லி தெரியல. பார்த்து போட நாங்க ட்ரைனிங் எடுத்த வாட்டிடாப்பா. எங்கிட்ட சொல்றீங்க இங்கே. ஆமா. இது என்ன சொல்லு. இப்படியான இடத்துல நிற்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஓரளவு சேஃப்டி. ஏன்னா இந்த யானை இங்கே வராது, இதுகளுக்குள்ள வராது வந்து. ஆனால் வேறு வேறு அந்த இதுகள் இருக்கு. சம்டைம் இது ஒரு குழி மாதிரி ஒன்று இருக்கு. பார்த்து வாங்குறேன். என்ன பயமுத்தாடா சொல்லிவிட்டேன், விளையாட்டு இல்லை. எப்படி இருக்கு? ஓமா ஹாய் சொர்க்கம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஏரியா. உண்மையிலே இந்த இடத்துல யானை நிற்கன்னு சொல்ல இல்லாது. ஆனால் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து யானை வாரது. இப்போ மலையில் நிற்கிறதால கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. ஏன்டா யானை வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இல்லை மலையில். இந்த காட்டு குயர் இஞ்சோண்டா பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா கீழே ஏய் சும்மா நானே ஒரு தைரியத்தில் போறேன், என்ன பயமா தர்றீங்களா? ஓ இதை பாருங்க. அப்பா முள்ளு குத்தி போடுறா. எப்படா எப்படா செருப்புக்குள்ளால ஊறுதுடா. ஓ மை காட். இங்கே பாரு. ஊறுத்திருக்குடா, அப்படியே ஊறுத்திருக்குடாஞ்சு. வா என்னடா முள்ளு குத்தி போடுறா. இதை பாருங்கடா அப்படி இருக்கு. எப்போ என்னடா என்னடா இவனை என்ன தூக்கி நான் சொன்னவா. நம்ம டீமுக்குள்ள தைரியசாலி யாருடா? அவன் பா. இந்த பிரசாந்த் பிரசாந்த். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஏரியா. உள்ளுக்குள்ள இப்படி குகை மாதிரி இருக்கேன். அவ்வளோ நம்பலாம் நீங்கள். அந்த காலத்தில் இதுக்குள்ள ஆகலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் உண்மையிலே இது சரியான வரலாறு தெரியும். ஆனால் இங்கே பக்கம் இருக்கிற நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இங்கே பக்கம் அந்த தங்கங்கள் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு மந்திரங்கள் மூலம் தானாம் அதை சொல்லி வந்து உள்ளே புதைச்சி வைப்பாங்களாம். அதாவது இத்தனை பேரை பலி கொடுத்து இத்தனை பேர் எடுத்தால் தான் அந்த இது வந்து வெளியில் வருமன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து நிறைய பிள்ளைகளை வச்சு செஞ்சு எல்லாம் வந்து ட்ரை பண்ணி தங்கம் எடுக்கிறதுக்காக வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது உண்மையிலே அரசாங்கத்தால் தடுத்து இப்பயும் வந்து பாதுகாப்போடு தான் இருக்குங்க அளவுக்கு வேதியாக. ஆனால் அதையும் தாண்டி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் தங்குற மாதிரி அப்படி ஒரு செட்டப் என்னடா உள்ளுக்குள்ளே. எல்லா வழியான இப்ப மெயினா ஒரு வழி வச்சிருப்பாங்க. இப்ப நாட்கள் கடந்ததால வழி எதுன்னு நமக்கு தெரியுது இல்லை. இல்லைன்னு சொன்னா வழி ஒன்று இருக்கும். ஆனா வேவு பாக்குறேன்னு சொல்லுவாங்க. யாரும் பாறாங்களா செய்யறாங்களான்னு சொன்னேன். இப்ப என்ன இதுல ஒருத்தங்கண்டு வாழ மாட்டாங்க, ஒரு டீமா வாழ்வாங்க. இப்ப வேர்டு வாக்கில் எப்படி வாழ்றதுன்ற மாதிரி. என்னடா இவன் நம்மளண்டகி அதான் என்ன சொன்னா வேர்டு வாக்கில் வாழும்போது அந்த ஒரு மலையில வாழ்றாங்கன்னு சொன்னா அடிவாரத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மலையில உச்சில அந்த காவலுக்கண்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி பிரிச்சு தான் இருப்பாங்க. அந்த டைம்ல மிருகங்கள் அச்சுறுத்தல் இருக்கும் தானே. யானை இப்படி தான் நண்டு வந்து உண்மையிலே நாங்கள் வந்து ஜோசப்பையா அவ்வளோ போய்க்கல.
எல்லாரும் இறங்கியோடியா பார்த்து தான் உள்ளே போனாங்களா, ஆனால் யானை நின்று தெரியல. ஏன்னா அது வந்து தெரியாத இப்போ நம்ம அந்த மலையை பார்க்க இப்படி கருப்பாக இருக்கும், அதே மாதிரி தான் அது நிற்கும். இல்லை சொல்லுவாங்க நார்மலாக என்னன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய உருவம் பாடுறது தெரியல. ஆனால் உண்மையிலே யானை வரும்போது சத்தமே போடாது. உண்மைதான். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வளமையாக நடந்த வழியால் நடந்து வரக்கு சத்தம் கேட்காது, புதுசாக ஒரு வழியால் நடக்கக்குள்ள தான் சத்தம் போட்டு வரும். என்ன ப்ரோ எங்கே கவனம் பார்த்து பார்த்து முன்னுக்கு போகாதீங்க. அந்த பக்கம் சைடு தானா ஃபுல்லா? ஆனால் இங்கே சைட்டு மலைப்பாம்பு இருக்கு. உண்டா? பார்த்தனா இந்த வீரை பார்த்தீங்கன்னா மழை போக மாட்டேன். வேறுண்டி மரம் மட்டுமற்ற மிருகங்களும் இருக்குண்ட. இதுக்கால போமா நம்ம அப்படி கட்டிடுறாங்க. எனக்கு யானை அடிச்சாலும் பரவாயில்ல, இவனுக்கு அடிச்சானா வீட்டை போகுது. வேக்கொரு பக்கம் போகும், நானும் பக்கம் போவேன். நான் சொல்லி தென்மையிலே காட்டுக்குள்ளே வரதான் பயம். உங்களுக்கு நீங்களும் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்களா உண்மையா? ஆனால் நல்லா இருக்கு உண்மையா அப்படியான இடங்களுக்கு வந்து. இந்த சைடு இப்போ வீடியோ பார்த்து நிறைய பேர் பேசுவீங்க இப்போ ஏன் இதுக்குள்ளே போகிறீங்கன்னு சொல்லி. இல்லை வரலாறுன்றது எல்லா பேரும் அறியது. இல்லை இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது யூடியூப்லாம் ஆரம்பிக்கிறது முதலே வந்து நாங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்துனாங்க. இந்த இது அனுகன் கூட்டி கொண்டு காட்டினது எனக்கு முதல். அப்போ நான் அவருக்கா பார்த்துருக்கேன். பார்த்துட்டு போனால் வந்து அதுக்கப்புறமா வந்து நாங்கள் நிறைய நாள் பிளான் பண்ணாங்களே இது வந்து பார்ப்போம், இந்த இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி இது எல்லாருக்கும் வந்து காட்டுவோம். அது மாரி அது என்ன சொல்கிறது, கல்வெட்டில் எழுதப்பட்ட மாதிரி வந்து தமிழாக்கள் எழுத்து இருக்கண்டா அது வந்து தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம். ஸோ இப்படி நிறைய அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்கு உண்மையிலே. ஆனால் உண்மையிலே இப்போதைய காலகட்டத்தில் தமிழருடைய வரலாறு அழிக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் உண்மையிலே சரி இப்படியும் இருக்குன்றதை வந்து காட்டுவோம் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் வந்து நாங்கள் எங்கடா இருக்கு இதெல்லாம் வெளியே இருக்கிறா காட்டுவோம். இது ஃபுல்லாக காடாக இருக்குது, சரியா போயிடல. இறங்கி போ கவனம் வரண்டா பார்த்து. இந்த இப்படி இந்த ஒரு சைட்டுகளில் தான் அது வெளியே இருந்தது. அந்த இதில் வெளியே இருக்கு, அந்த இருக்கு பார்த்தியா? தெரியல பார். இப்போ இதான் அந்த எழுத்துக்கள். இதையும் தாண்டி இன்னும் நிறைய இருந்தது, என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாச்சு இருக்கும் போல் நான் இங்கே பக்கம் வந்து. ஆனால் இதில் அப்படி பாருங்க வந்து எழுதியிருக்கு. இதுக்கு நேர் தான் நாங்கள் சொன்ன அந்த அந்த இது இருக்குது என்னென்னா அந்த 1000 கால் மண்டபம். சம்டைம் இதில் இப்படி எதுவும் எழுதி வச்சுட்டு போகிறதால வந்து இதுக்கு கீழே எதுவும் தங்கங்கள் அப்படி வைரங்கள் எதுவும் புதைச்சி வச்சுருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நிறைய பேரால் வந்து அந்த பூஜைகள் செஞ்சு அதை மீட்டெடுக்கிறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகளை ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தோண்டப்பட்ட பள்ளம்ன்ற மாதிரி தான் இதையும் சொல்கிறாங்க. இது இன்னும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் இது செய்கிறாங்களோன்னு எங்களுக்கு தெரியலை. அரசாங்கத்தாலும் முற்றிலும் தடை செய்யப்பட்டு இருக்கு உண்மையாக வந்து. ஆனால் இந்த இடங்கள்லாம் தொல்பொருளான அந்த இதுக்குரியதான் சட்டவிரோதமாக செய்ய இயலாது. இந்த இப்படிப்பட்ட இடங்களில் வந்து அந்த பூஜைகள் வந்து நடக்கும். அதுவும் இரவு 12 மணி நேரங்களில் தானே அந்த பூஜைகள் வந்து நடக்கும். அங்கே இன்னும் இருக்கு நினைக்கிறேன் அந்த எழுத்துக்கள் வந்து காட்டு சொல்லாலே. ஆமாம் மைக்குக்கு வர சாட்சி இல்லை, ஒஃபாக போகுதுங்கட மைக்கு. இந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே. பெரிய அந்த எழுத்து பெரிய தெரிய அவங்களுக்கு சாதி. இது வந்து குறியீடுகள் மாதிரி வந்துருக்கு, அதில் எழுத்துல இதில் வந்து காட்டுது. ஆனால் இது தமிழர்கள் அந்த வேடுவ தமிழர்கள் இது வந்து குறியீடுகள் மாதிரி இருக்குது. இது வந்து இதுலேயும் அப்படி அந்த எழுத்துகள் இருக்குது. ஆனால் அதில் அதுக்கு மேலே கீறுபட்ட மாதிரி இருக்குது. இது வந்து அழிச்சிருக்காங்களோ என்னன்னு சொல்லி தெரியல என்ன நடந்தது. பார்த்தீங்க அந்த அதுக்கு கீழே வந்து கோடு விழுந்த மயில் இருக்குது, அது என்ன அழிச்சிருக்காங்களோட என்ன தெரியலை. இல்லை இந்த பாறைகள் கொஞ்சம் கொஞ்சம் காலம் போன ஒரு அப்படி வர்றது தெரியலை எங்களுக்கு. ஆனால் இதில் நான் வந்து பார்த்தேன் நான் முதல்ல அதில் அந்த ஆனா அடுத்து இருக்கான். அப்பா முள்ளுடா முள்ளுடா பார்த்து எப்படி நினச்சிடுங்க இதெல்லாம் கடும் முள்ளு. இந்த எப்படி எப்படி உன்னோட விஷம் முள்ளு தெரியா? அப்பா இல்லை பார்த்தா வருதுடா ஓப்புற அவனை அதிகாலே எல்லாம் அவங்க
எப்படா போன இதாலே உழவு முள்ளு என்னது இதால் எப்படா ஒன்று நாங்கள் அந்த டைமில் இப்படி தானே ப்ரோ, இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்த இடங்கள் எமது முன்னோர்கள். நீங்கள் கதிர்காம நடந்து வர இல்லை, வந்துருந்தா உங்களுக்கு ரைனிங் தான் தெரிப்பேன். முடிக்கவே வருதுடா. இல்லை கதிர்காம பாத யாத்திரை இருக்குது தானே, ஓ அது நடந்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாம் பழக்கப்பட்டுருவீங்க. இந்த புது இடங்கள் போகிறது என்ன சொன்னால் ஏன்னா இப்படி தானே இருக்கும். ஆனால் இந்த இதில் கிடைக்கு பார்த்தீங்க அந்த இதெல்லாம் இல்லை நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. அந்த என்னன்னு சொல்லுவாங்க, போஸாக நம்ம அடித்தோம்னு சொன்னால் அந்த படையா கிளம்பும், அப்படி தான் இதைஞ்சிருக்காங்க. சில இடங்கள் அப்படியே புக்ஸாக தேய்ச்சி அழிச்சிருக்கு. இதை பாரு, இது என்ன உருவம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல சூரஜ் பாரு, இது ஒரு உருவம் தெரியுற மாதிரி இருக்குல்ல. அந்த ஒரு உங்களுக்கு நல்லா காட்டுறேன், ஒரு ஒரு உருவம், ஒரு ஒரு சாலை இது மாதிரி வந்து மூத்திரை ஷேப் கையில் ஏதோ வச்சு கொள்றது மாதிரி வச்சுக்கொள்ளும். அது ஒரு உருவம் வரைஞ்ச மாதிரி இருக்குன்னு என்னண்டு ஏலியன்ஸா அந்த 2K கிட்ஸ்ன்னுவாங்க தானே, அவங்களுக்கு இதை பற்றி விளக்கம் தெரியாது ப்ரோ. அந்த காலத்தில் உண்மையிலே ஏன் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி உண்மையிலேயே தெரியாது. அந்த தங்கங்கள் புதைக்கப்பட்டு வைக்கிறதாலாம் அப்படி அதை செஞ்சாங்க, அந்த மந்திரம் மாயங்கள் எல்லாம் சொல்லி. ஏன்னா இப்போ வர காலங்களில் வந்து எல்லாமே மறை போயிட்டு அப்படி அறிவு எல்லாமே வந்து போயிட்டு. ஆனால் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்பப்படுது. பெரும்பாலும் எங்களோட எஞ்சல் பக்கம், அதாவது படுவாங்கிற சைட் பக்கம் வந்து இப்படியான இதுகள் வந்து இன்னும் நம்பப்பட்டு நிறைய கோயில்கள் நாங்களே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அண்ட் அந்த கோயில்களுக்கு போய் அதாவது சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட சரியாக வருத்தம், கோயிலுக்கு போய் சரியாயிட்டு எங்களுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருந்தது, அந்த கோயிலுக்கு போய் சரியாயிட்டு அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் அந்த கோயிலில் போய் போட்டி எடுக்கிறீர்கள் வந்து அவங்க எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் இந்த புதையல்னு சொல்கிறாங்க தானே, அது உண்மையான ரீசன் என்னென்னு சொன்னால் பண்டைய காலத்தில் அந்த மன்னர்கள் வாழ்ந்துன்னு சொல்லுவாங்க தானே, மன்னர்கள் அதிக அளவாக சொத்து சேர்த்து வைப்பாங்க. இப்போ ஒரு போர் யுத்தம் நடக்க போதுன்னு சொன்னால் ஒரு இடத்தை தாட்டு வைப்பாங்க. ஆனால் தாட்டு வச்சாலும் அந்த இடம் கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பாம்பு பூதங்கள் எல்லாத்தையும் வச்சு ஓமம் அந்த இதெல்லாம் வளர்த்து ஒரு கட்டுக்கோப்பா என்ன சொன்னால் அந்த புதையல் அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும். வேறாக்கள் எடுக்கணும்னு சொன்னால் அந்த அவருக்கு இப்போ அவருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த இடத்த வச்சிருக்கேன்ட்டு. ஆனால் அது அப்படியே யுத்தங்கள் அழிஞ்சு செஞ்சு அது நிலத்துக்கு அடியிலே போயிடும். அப்படியே அதை மேலே எடுக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு மதத்துலேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ சைவ முறைப்படி இந்து முறைப்படி என்னென்னு சொன்னால் அந்த கீழே இருக்கிறத எடுக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. அதை எடுத்தாலும் இப்போ எண்ணத்தை வச்சு அதை உள்ளே வச்சுருக்காங்கன்றதுக்கு பாம்பு காவலாக இருக்கும், இல்லாட்டி நீர் காவலாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நீர் காவலாக இருக்கும். அடுத்தது சின்ன நேரம் என்னென்னு சொன்னால் மிருகங்கள் சொல்லி பஞ்சபூதங்களும் உங்களோட மந்திரத்தால கட்டுப்படுத்துறாங்க. மஞ்சபூதங்கள் அதுக்கு காவலாக நிறுத்தாட்டுவாங்க. நீங்கள் படத்தில் பார்த்தீங்களா என்ன சந்திரமுகியா இல்லை நீ படத்தில் பார்த்து இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் என்ன படம் அருந்ததி படத்தில் வந்து அந்த ஆயுதத்தை செஞ்சு வச்சோடனே அவர் எடுக்க போவார் தானே, அந்த டைமில் அந்த பாம்பு காவலாக நிற்கும் தானே, அதே போல் இதில் காவல் அதனால் திறத்துனா போகாது. அதுக்கு சொல்லி நான் என்ன சொன்னால் இப்போ இத்தனை வருஷமாக அது பாதுகாத்து கொண்டிருக்கு, அதுக்கு உனக்குரிய சாப்பாடை நான் தாரேன், எனக்கு வழியை விடு என்று சொல்லி செய்வாங்க. அப்படி அது வச்சவங்களுக்கு தான் தெரியுமே அந்த மந்திரம் அப்படி இல்லை எடுக்கணும்னு சொல்லி. ஆனால் அதை கண்டுபிடிப்பாங்க சில பேர் அந்த மாய மந்திரங்கள் வச்சு எந்த இடத்துல தங்கங்கள் புதையங்கள் இருக்குன்னு செய்வாங்க. ஆனால் எல்லா இடத்தையும் எடுக்க இயலாது. ஏன்னா முக்கால்வாசி இப்போ நம்ம இடங்கள்லேயே இருக்கும், ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் எல்லா இடத்தையும் கை வைக்கல. ஏதாவது இப்போ நிலத்துக்குள்ளே இருந்தால் இப்போ அரசாங்கத்துக்கு சொந்தம். இப்போ அது உங்களோட வீட்டிலேயே தங்கம் இருந்தாலும் நீங்கள் இப்போ சும்மா சில பேர் சொல்லுவாங்க, தம்பி மடுவு பட்டு நம்பட்ட தங்கமாக வந்துச்சுன்னு சொல்லி ரத்தினக்கல் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க தானே. அப்படி வரக்க அந்த கல்கள் இப்போ நீ எடுத்துட்டேன்னு சொல்லி இயலாது, எடுத்தால் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். மேலே இந்த பாறைகளுக்கு அந்த நீர் கசின்னு சொல்லுவாங்க, கசின்னு சொல்லுவாங்க. பெஞ்சு கொண்டு இருந்தால் அப்படி இருக்கு. அந்த காலத்தில் எப்படி வசிச்சிருப்பாங்களோ ஒரு இயற்கையோட யோசிச்சுப்பா. மந்திரம் எல்லாம் அப்படி கண்டுபிடிச்சாங்க. சாம்பிராணி பயிரலாம் கிடக்கு. இந்த பண்டைய காலத்தில் சைவ வழிபாடுன்றதை தாண்டி இயற்கை இந்த இது என்னன்னு சொல்லுவாங்க, நீர் காற்று ஆகாயம் அந்த பஞ்சபூதங்களில் தான் அவங்க இது செய்வாங்க. என்னென்னு சொன்னால் அந்த டைமில் மழை வருதுன்னு சொன்னால் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும்னு சொல்கிறதுக்காண்டி தான் மலைக்கு அந்த இது செய்வாங்க. அதே போல் சூரியன் என்னென்னு சொன்னால் இருட்டிலே இருக்கு பூஜை பொங்கல் வைப்பாங்க, அந்த சூரியனை படைக்கிறேன்னு சொல்கிறேன். அதே போல் தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. அதை மெயினாக தமிழர்களால் வந்து வழங்கப்பட்டது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதான் அந்த நீர் காற்று அப்படி எல்லாத்தையும் தானே. பாம்பெல்லாம் வந்து தெய்வமாக வணங்கின ஒரு இனமான நம்மவா மிருகங்கள் சொல்லுவாங்க. இங்கே யானையில் அடி வாங்கி சாக சொல்கிறது வா. என்னையும் அடிச்சிட்டு ப்ரோ கையில் அடிச்சு போட்டுடா, கட்டு அடிச்சு பாத்தியா கதிரா காட்டுக்கு நடந்தவனுக்கு என்ன கீழே அது நடக்கும் ப்ரோ.
இது ஒரு புது இடம் ஒன்று பார்த்து போடா என்ன இருந்தாலும். ஆனா உண்மையிலே இந்த இடங்கள் சரியான அமைதி. ஒருத்தர் வீட்டிலே ஆக்க விட மாட்டேன் இல்லை. அதனால வந்து அதான் நடுக்கு எந்த பேர் நாடு இது இப்போ நம்ம அந்த பக்கம் கீழே இறங்கி பார்த்தோம் தானே. ஓலா முதலி இடம் அப்படியே மூவரா மேமத்தாடா இது அந்த பக்கத்தால வந்த இடம் என்னது இப்படி இருக்கிற இப்போ மரங்கள் இப்போதான் இந்த மலையை சுற்றி வளர்ந்தது. இதை பாரு அப்படி மலைக்குள்ளேயே அந்த மரம் வந்து அப்படி உள்ள கொடிதானே வளர்ந்து வளர்ந்து வந்துருக்கு. இல்லை பாறை வளர்றன்னு சொல்லுவாங்க, அது உண்மை. பாறை வளர்றா மண் செருக்கில் இருக்கிற மண்ணுகள் அரிச்சரிச்சு ஒரு வளர்ற மாதிரி காட்டுது உங்களுக்கு. இல்லை பாறை வளர்றது உண்மை எனக்கு தெரியா. என்ன உண்மையா? ஸோ எங்களுக்கு தெரியும் ஏன்னா அதில் என்ன நிறைய இடங்கள் உள்ள ஒன்று காட்டிடுது. அது என்ன வாடா சேஃபாக இருக்கணுன்றதுக்காக வந்து நாங்களும் ரிஸ்க் எடுக்க இல்லை அவ்வளோவா. இது போய்க்குள்ள ஆராய்ச்சி ஒருத்தன் பழைய ஆள் ஒரு ஆள் வேர்டு ஒரு ஆள் வந்து நம்மளை மறைச்சு சாப்பிட்றது அம்போட. நம்ம இதால் வரல, அதான் இதால் போகும் எனக்கு. ஆனால் அப்படி 10 வழியை கால் வச்சு நடக்கும்போது சரியான அவதானம் தேவை. இல்லை அந்த பாம்பு படக்கு பாம்புன்றதை தாண்டி என்ன என்ன சிரிக்காண்ட வாடா உயிரோட வச்சு புதைச்சி போட்டு தம்பு என்னடா கடுவாடா என்ன கிஷோர் கொய்யாக்காரிக்கு சாப்பிடும். சாப்பிட்றாடா ஆஞ்சி விஷமோ ஏரியா முள்ளுக்கு சரியான கவனம் கண்ணில் அடிச்சுட்டேன்னா ஒன்றும் செய்யலை. அப்பாடா இப்போ கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. வெளியில் வந்துட்டோம். எனக்கு உள்ளுக்குள்ள இன்னும் நாங்கள் ஒருக்கா இந்த ஒரு டைமில் யானை இதில் நின்றுதுன்னா நான் இங்கே பக்கம் சைடில் நின்று பார்த்தேன். நானே பார்த்துட்டு போனேன் இங்கே ஏறி வராதானேன்ட்டு. பின்னாடி டைம் இப்போ வந்து சரியாக மதிய டைம்ன்றதால வந்து பெருசாக நிற்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மத்தியான டைம் வந்து பின்னேற டைம் இல்லாட்டி இரவு வேளையில் வந்தால் கண்டிப்பாக இந்த இடங்கள்ல எல்லாம் யானை நிற்கும். அதுவும் வந்து இங்கே இருக்க யானைகள் வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டியது தானே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யானை அடித்து செத்தவங்க யானை அடித்து சேஃபாக போகணும் ப்ரோ. நம்ம கொஞ்சம் விலைக்கு போகணும். இந்த இருக்குங்க இதெல்லாம் யானை கால் தடம் தான் பெருசு. அது யானை கால் தடம். ஆமாம் விநாயக பெரியப்பா அப்பாடா எங்கடா இங்கெல்லாம் கற்குவாரியும் இருக்கு. அதான் இதுக்கு நடுவில் வந்து கற்குவாரி ஒன்று இருக்குது. அங்கால சைட்லேயும் இருக்குது. இங்கே பக்கம் இங்கே சைடில் பெரிய காடுன்னு சொல்லிச்சுன்னா இதுதான். இது யானைகள் வந்து முதல்ல ஆரம்பத்துலேருந்து இங்கே இருக்கு இல்லையா. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்து அந்த அந்த இதுக்கு பயன்படுத்தின யானைகள் என்னென்னா மரங்கள் தூக்கி போகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷர்களால் வந்து பயன்படுத்தப்பட்ட யானைகள் கொஞ்ச காலத்தில் அந்த இயந்திரங்கள் கண்டுபிடிச்ச பிறகு வந்து அந்த யானைகளை வந்து காட்டில் வந்து சுதந்திரமாக விட்டுட்டாங்களாம். அப்படி யானைகள் தான் இங்கேலையும் வந்து விடப்பட்டதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களா. அப்படி யானைகள் தான் இங்கே வந்து கிடக்கு. கிட்டத்தட்ட 7-8 அப்படி வருமானு நினைக்கிறேன். இங்கே வேளாண்மை செய்கிற டைமில் வந்து பாதுகாப்பாக வச்சு கொள்வாங்க. யானை ஒடி அதெல்லாம் கொடுத்து கொடுத்தோம். காட்டுமல்லியோட காட்டுமல்லியா காட்டுமல்லி காட்டுமல்லியா யாரு தெரியும் காட்டுமல்லி கனகமல்லி மயிலாட்டம் இருக்கா பா. அந்த முள்ளு குத்தி போட்டுறேன். வாடா இங்கே வாடா. இந்த முள்ளு ஆப்ரேஷன் பண்ணணும். தெரியல அமத்தக்குள்ள நோங்குதுரா வேற வெப்பனை மொழிந்த தடுக்கலாம். யானை ஒரு ஏரியா
யானையா எத்தனை யானையை பார்த்து. ஓகே, நாங்கள் வந்தது நான் சொன்ன மாதிரி அந்த இதில் தண்ணி இல்லாதால குறுக்கால வந்து நாங்கள் இதுக்கு வார முக்கியமான வழி, மெயின் வழி மேலே இருந்துருக்கு. ஸோ அது அந்த பக்கம் இருந்து மாதிரி. ஆனால் என்ன கொஞ்சம் பயப்பட்டு தான் போகணும். ஏன்னா யானை சம்டைம் நிற்கலாம். பார்த்து எல்லாத்தையும் பார்த்து தானே போகணும் சுற்றிக்கிட்டு. யானைகிட்ட அடி வாங்கி கொடுத்த அப்புறம் நான் உயிரோட போகத்தோட வீட்டை நான் போவேன். யானை சத்த எஞ்சிட்டு அங்கே நிற்பேன். பார்ப்போமே 6 ஃபஸ்ட்டு ஒரு 2. இந்த வழி தான் இதுக்கெல்லாம் வந்து வரலாம் பாரான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தண்ணி நிற்கிற டைமில் வந்து இதுக்கெல்லாம் வரணும். ஆனால் இது வந்து சேஃப் இல்லை. கண்டிப்பாக வந்து யாரும் வாங்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. கிடைச்சிருக்கும் இன்னும் அது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதால வந்து இப்படி அந்த இது செய்ய வேண்டாம். அங்கே வந்து தங்கம் எல்லாம் தோண்டி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இதுன்னு சொல்லி தெரியலேண்டா சட்டவிரோதம் அதெல்லாம் உண்மையிலே வந்து இப்படியான இதுக்குள்ள வந்து நின்று மாற கிடையாது. அதுக்குதான் வாடா நீ என்ன முன்னுக்கூட்டு விட்டு வாடா, என்ன முன்னுக்கூட்டி செக் பண்ற வழி எவ்வளோ நீ முன்னுக்கோ வழி செக் பண்ணி போறாங்க. பெரியப்போ அந்த தெரியும் பெருசா கண்ணு பாரு அந்த கண்ணு கண்ணெல்லாம் இருக்கு இதுக்குள்ள ஃபயர் இதுக்குள்ள போய் அதுக்குள்ள ஓடுவன ஓட்டம். பெரியப்போ பெரியப்போ அந்த காலத்துல எப்படி வாழ்ந்துருப்பாங்க யோசிச்சு பாரு. அவங்களுக்கு தெரியும் தானே யானையை கண்டா என்ன செய்யணும், சிங்கத்தை கண்டா என்ன செய்யணும், பழக்கப்படுத்தி எடுத்திப்பாங்க அவங்க. நமக்கும் அந்த 7-8 பிறப்புகள் இருக்குன்னு இருக்குன்னா சம்டே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி வாரம் தானே இந்த காட்டுக்கு பின்னால் என்ன பார்த்துட்டு போறேன். பார்த்து போறேன் இன்னும் ஒரு பதம் பார்க்கும். அது நான் பார்த்த யானை எல்லாம் சின்ன சின்ன யானைடா, பெரிய யானையை நான் இட்டு வர காணல. விளையாட்டு உண்மையிலே வெற்றியா முடியும் சொல்லுவாங்க. நாங்கள் அந்த இதை தான் பார்க்குறது வந்து நான் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கொண்டாவளத்துக்கு முந்தி வந்தேன், இன்றைக்கு வந்து பார்த்தேன். ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் அந்த பாக்கிக்குள்ளே வந்து அதில் அனுஷன் காட்டினோன்னு நினைக்கிறேன். அந்த ஆணை அழுத்து எல்லாம் இருக்குது பாரு அப்படி எல்லாம் காட்டினோம். இந்த இதில் இப்போ தான் வந்து காணக்கூடிய மாதிரி இல்லை. ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்குது. அது வந்து இந்த ரோம் எழுத்து மாதிரி வந்து இருக்குது. அந்த பழைய காலத்து இது மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்றது வந்து இப்படி எழுதப்பட்டதில் அழிச்சுப்பட்ட மாதிரி இருக்குது. அதுக்கான சரியான விளக்கம் எனக்கு தெரியா. நிறைய பேர் சம்டைம் வீடியோ பார்த்து கொண்டு இருப்பீங்க. நிறைய அவங்க வந்து தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து மலைகள் காலம் போக போக வந்து அப்படி விழுறதோ இல்லை யாராலையும் அடிக்கப்பட்டிருக்கோ தெரியல. அப்போ வந்து அவங்களுக்கு ஒருக்கா கொமாண்ட் பண்ணி விடுவோம். மலை கிடக்கு. ஸோ இதால் அப்படி போனால் அங்கே வந்து குப்பை மாடு ஒன்று இருக்குது பெரிய. அந்த குப்பை மாடு, அந்த குப்பை மாடில் தான் டைம் அந்த யானை வந்து நிற்கிறது. ஆனால் பின்னேற டைம் மாடில் வந்து இதுக்காக இல்லாமல் இருக்கும். நான் கண்டிருக்கேன், இந்த இடங்கள்லாம் வச்சு நான் கண்டிருக்கேன் யானை. இது இந்த தெரிகிறது தான் இந்த 1000 கால் மண்டபம். சரியா அந்த மண்டபத்துக்கு நேரே தான் அந்த குகையும் வந்து இருக்குது. அதில் தான் அந்த தங்கம் எல்லாம் வந்து புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி தெரியல உண்மையான நியூஸ். வந்த வேஸ்ட்டாக போயிடுச்சு. யானையை வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு பார்த்தா எத்தனை கடை யானை பார்க்குற நீங்கள் யானை அப்போ நாங்கள் கூட தெரியும். நான் இருக்கேன் தெரியும். நீ இப்படியே போய் அதால் அப்படியே ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷனால் வெட்டி போனீங்கன்னா சரியாக குப்பை மாடு கொண்டு வரும். அதில் நிற்கிங்க யானை. ஒரு ஆள் துணைக்கு வந்துட்டேன். லோன் எடுத்து வந்தீங்களா? லோன் எடுத்து அவுட்டு காட்டேன். ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வந்ததா சேஃபாக இருக்கும். முள்ளு குத்தி நோவுதுரா அது நடக்கிறாங்க காலில் எப்படி துணைக்கு வந்து உன்னோட வந்து நாங்களும் சாகு நீ அனுபவிச்சுது எல்லாத்தையும் நாங்கள் வாழ ஒன்றுறோம் இன்னும் கொஞ்சம். இது யார்கிட்ட சொல்லணும் ஒரு விவசாயம் இல்லை ப்ரோ உங்களுக்கு. யானை உண்டு காணல. அப்போ எந்த டைம் பாரு யானை. இப்போ நீங்கள் எங்கே ஒரு இல்லைங்களே இதுக்கான போய் போகலாம். இதுக்கான போகல யானை குறுக்க வரும் வேண்டும். இதில் வந்து குகோன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வந்து அதில் அந்த இதெல்லாம் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க தமிழாக்கள். என்ன விளக்கம் அது? யானை அந்த குகையில் வச்சு எல்லாம் புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி தங்க ஜாமான் இருக்காங்க யானை நிற்க முடியும். யானை நிற்க முடியும். ஆனால் இந்த ஒரு குப்பை மாட்டில் அந்த இதில் யானை நிற்கும் இல்லை. அதில் நிற்க அதில் ஒரு அணிக்குது. அப்போ கூட்டிக்கொண்டு காட்டுறது நீங்கள் அடி வாங்கி சாகலாம், எங்களை அடி வாங்கி சாக சொல்லுறீங்க. அடுங்க அப்போ நம்ம போவோம் பார்க்குறது. இப்போ நீங்கள் நான் பார்க்கலாம் யானையில் அடி வாங்கி சாகிறது. யானை தெரியும். இப்போ நீங்கள் இதில் போக்குள்ள வந்து பேச்சு யானை குறுக்க நின்றுருங்க. மைண்டுக்குள்ள வந்தாங்க மைண்டுக்குள்ள நிற்கும் கட்டு. மைண்டு என்றால் பின்னேற டைமில் வந்து கட்டாயம் வந்து நிற்கும். சரி, அப்போ நீங்கள் அந்த குகையை போய் பார்த்துருக்குறீங்களே? நான் என்ன அடிக்கிறேன்
அதில் இந்த தமிழாக்கள் எழுத்தெல்லாம் வந்து எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே. எழுத்திருக்கானா சொல்கிறாங்க. சரி ஓகே நன்றி, போயிட்டு வாங்க. சரியா கவனமாக போவோம். என்ன நீ கடைசி மட்டும் ஜானியை காட்டாம போயிரு. நீ அவரோட எடுத்து போ, கட்டுவார் அவர். அந்த மனுஷன் வாங்க போ பைக்ல அந்த மனுஷன் சைக்கிள் வச்சு போட்டு சும்மா அந்த மனுஷனையுமே சாவைக்க பார்க்குறேன். நீ அண்டுத்தானே உண்மையிலே இவனில் என்ன ரகம் ஒன்று எனக்கு தெரியுது. உயிரை கையில் பிடிச்சி ஓடி வந்த மாதிரி அந்த யானையை கண்டு பயத்தில் ஓடி வந்தானுங்கள். சரியோ, இப்போ திரும்ப யானையை பார்க்கணும்னு நினைக்கிறான். என்ன நிலைக்கண தெரியல. அதை அடிக்குமன்ற ஒரு பயத்தில் ஓடியும் வந்தோம். அது அடிக்குமன்ற ஒரு பயத்தில் நீ ஓடியும் வந்தேன். அப்படி யானையை பார்க்கணும்னு நின்றுடைய பார்த்து நின்றுக்கிறேன். அது கிளியரா தெரியல எனக்கு கண்ணுக்கு. ஏன்னா நீங்கள் அதை பார்க்குற நிலையில இல்லை. அதான் வந்து உண்மை. அந்த அவ்வளோ பயத்தில் நின்று நான் பார்த்த யானை எல்லாம் வந்து கொஞ்சம் தானே சின்ன சின்ன யானைகள். நான் பார்க்க வேண்டிய யானை வந்து படம் மடங்கு பெருசா இருக்கும். அதெல்லாம் போகல பார்க்கலையே. அது நான் போகல ஒழுங்கு பார்க்கல. நாங்க போன ரோட்ல யானை இல்லை. அங்கே கருவத்தில் வந்தீங்கன்னா அந்த பெரியராக்கு யானை வந்து இல்லைடா. அந்த யானை அது இப்போ யானையை பார்த்தா வந்து பயந்துலேருந்து ஓடணும். இதா இருக்கும் கடும் இதா இருக்கும். பார்த்தா வந்து டெரர் ஆகணும். அப்படி ஒரு ஃபீலும் ஒரு யானையும் தந்தது இல்லை எனக்கு. நடுவுக்கு போனேன் போயிட்டு வா. நான் பார்க்குற யானை உள்ள வந்து விளையாட்டு யானை மாதிரி. சரி சரி, நல்லபடியாக எங்கள் சேனல் மூலம் நாங்கள் அனுப்பி வைப்போம். சரியானே, அப்படி எல்லா யானையும் ஒன்று திகிலாக வந்து வீரேஸ்வரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கு இதை அனுப்பி வைப்போம். உங்களோட அம்மாட்ட லெட்டர் ஒன்று எடுத்துவா. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கும் ஆர்ஜி தமிழா டீமுக்கும் சம்மந்தம் இல்லை. இது எந்த உயிருக்கு ஏதாச்சும் நடந்தால் நான் தான் பொறுப்பு எழுதிடுவேன். சரியா, லெட்டர் ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஒன்று அனுப்பி வைக்கணும். உண்மையாக இந்த இடத்துல நின்று பார்த்துறேன். இந்த இதில் நின்று வந்து அந்த தண்ணி குடிச்சு ஒன்று நின்று அந்த யானை. அந்த வீடியோ கிளிப்பும் எனக்கு இருக்கு, பழைய வீடியோ கிளிப் பார்த்துறான். அதான் இதுக்கால வந்து போகவே இல்லை. நாங்கள் இப்போ போனது இந்த ரூட் தான். இதுக்கால போய் தான் அப்படியே அந்த குகைக்கு நிறைய போனாங்க. ஆனால் இதுக்கால வந்து போகவே இல்லாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தண்ணி நிற்கும் இருக்கு. அப்போ அந்த அதில் தான் நிற்கிறேன். அந்த என்னது தாமரை பூ வண்டி இருக்காங்க. சரியா, இந்த இருக்கு குகை, அந்த இருக்கு ஆயிரங்கால் மண்டபம். ஸோ உண்மையில வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய இதில் வந்து அது தெரியலை, அழிஞ்சு போன மாதிரி இருக்குது. இப்படி தான் நிறைய பேருக்கு அந்த கதைகள் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி வந்து இப்போயும் அந்த மடுவு இல்லாமல் தோண்டி வச்சுருக்காங்க இருக்குது. அது நிறைய காலங்கள் போக போக வந்து அழிஞ்சு வந்து போய் கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அதுக்கு ஏற்பட்ட மாதிரி இருக்குது. அந்த காலத்துல எழுத்தெல்லாம் வந்து இப்படித்தான் வந்து முக்கோண ஷேப், அடுத்து வந்து ஜே ஷேப், அப்படியான இதுகள் தான் கூட. நான் வந்து பார்த்துனான்டா அந்த நான் அப்படி எல்லாம் சும்மா வெளியே இருந்தது. அது இப்போ காண இல்லை. அதுக்குள்ளே வந்து மடுவு இல்லாமல் இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து தெரியலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து காட்டியிருப்போம். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாக தமிழர்கள வரலாறுன்ற அதான் ஆதி காலத்தில் தோன்றப்பட்ட ஒரு இனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு பெருமை ஒன்றுதானே. அதான் ஒரு குறியா வந்து அவங்களுக்குள்ள வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. வந்து இந்த குறி இந்த தாடையாதம். நீ பழைய மன்னனா இருந்திருக்கிறேன் தெரியும் எனக்கு வந்து. அதான் எனக்கு தோணுது. ஸோ உண்மையாக வந்து நாங்கள் உண்மையாக பயந்துன்னு தான் போனாங்க. யாரும் வந்து வர வேண்டாம். என்னென்னு சொல்லி சொன்னால் யானை வரக்கூடிய ஐயா சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிற யானை நிறைய பேருக்கு அடிச்சும் இருக்குது. அடித்து யானை இதை தாக்கப்பட்டு இறந்தும் இருக்காங்களாக்கள். ஸோ நாங்கள் இதை முன்னுக்கு இருக்கின்றதில் வந்து ஓரளவு வந்து போனாங்க. அதுவும் பயந்து வந்து நாங்கள் உண்மையை சொல்லணும். பயந்துலேயும் கடுமையாக பயந்து வந்து நான் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து வீடியோவில் காண்பிச்சிருப்போம். ஸோ வீடியோ பார்த்து கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும். நன்றி நன்றி, வணக்கம்.